சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்ட் யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 1ல் நீங்கள் இருந்தீங்க, இல்லை ஒகேஷனல் ஸ்ட்ரீம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. சரியா, காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியோடு நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதா நம்ம சேனலோட ஆசையும் விருப்பமும் கூட. சரியா, ஒருவேளை நீங்கள் நாட் அலாட்டட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன ஆப்ஷன் கொடுக்கணும், அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக ஒகேஷனலில் நாட் அலாட்டட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் அவங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற ஐடியாவை நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஏன்னா ஜென்ரலில் நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா கூட வேறு காலேஜஸ் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒகேஷனலில் நாட் அலாட்டட் வந்துச்சு அப்படின்னா திரும்பவுமே அது காலேஜ் கிடைக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா, அதனால் ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் இருந்தீங்க அப்படின்னா டைரக்ட் அட்மிஷன்ஸை நீங்கள் என்ன போடலாம். அப்படிப்பட்ட தேவைகள் இருந்துச்சு அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, எப்படி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை நம்ம பார்க்குறது, அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணுறது, ஒருவேளை நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், புதுமையான கல்லூரி எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம என்னாச்சு பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா வெப்சைட் போயிருங்க, வெப்சைட்டில் போயிட்டு லாகின் கொடுத்துருங்க. ஓகேவா, ஒருவேளை நீங்கள் 7.5 ரிசோர்ஸ் இருந்தீங்கன்னா டைரக்ட் லாகினை இங்கே என்னாச்சு பார்த்தா கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா 7.5 கொடுத்துருக்காங்கல்ல, அதாவது நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நமக்கு 2 நாள் டைம் இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, 25ஆம் தேதிக்குள்ளே இப்போ நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி ஆகணும். சரியா, அப்போ லாகின் பண்ணிடுங்க. எப்பயும் போல் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி லாகின் பண்ணிடுங்க. ஓகே, நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அதாவது ஓப்பன் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, இந்த பேஜ். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேஜ் வந்திருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குது பாருங்கள், வங்கியில் கல்வி கடன் பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் எஸ் கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுங்க, உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் என்ன தேர்வு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது இந்த பேஜ் தான். இதில் நம்ம 2 விஷயத்தை பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 ஆப்ஷன் தான் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு 5 ஆப்ஷன் இருக்கும். 3 ஆப்ஷன் இருந்தால் என்ன பண்ணணும், 5 ஆப்ஷன் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இங்கே 3 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்க ஒகேஷனல் ஸ்ட்ரீம், இவங்க நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு. சரியா, அதனால இவங்க பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இவங்களோட கம்யூனிட்டி பிசி. ஆனால் இவங்க அலாட்டட் கம்யூனிட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்குன்னு பாருங்கள், எதில் அலாட் ஆகிருக்காங்க, ஓசியில் அலாட் ஆகிருக்கு. சரியா, அப்போ இவங்க பிசி கம்யூனிட்டியிலேருந்து, ஆனால் அலாட்டட் கம்யூனிட்டி ஓசி அப்படின்னா நல்ல மார்க் இருக்குங்க, ஓப்பன் காம்படிஷன்லேயே கிடச்சிருது, அதனால ஓசியில் அலாட் ஆகிருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவங்களுக்கு ஏன் 3 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் 3 ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா, சாய்ஸ் ஆர்டர் போகிறீங்கல்ல, ஃபஸ்ட்டு காலேஜே உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலேஜ் நீங்கள் போட்டிருக்க காலேஜே கிடச்சி அப்படின்னா இந்த மாதிரி 3 ஆப்ஷன் தான் இருக்கும். யாருக்கெல்லாம் 5 ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் போட்ட சாய்ஸ் ஆர்டரில் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடைக்காம பின்னாடியெல்லாம் நிறைய காலேஜ் இருக்குல்ல, அதுலேருந்து ஏதாவது ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு 5 ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி நாட் அலாட்டன் வந்தவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். நாட் அலாட்டன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் ஆப்ஷனை கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் டிக் மார்க் வரும். டிக் மார்க் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு தெரியும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்மிட் கொடுத்துருங்க. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப அவசியமானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது முக்கியமாக நிறைய பேருக்கு வரப்போகிறது பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆப்ஷன். அதில் 5 ஆப்ஷனில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு காலேஜுக்கு நீங்கள் போகணும். ஓகேவா, இது எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு இதை கொடுக்குறதுக்கு 2 நாள் டைம் இருக்குது. சரியா, அந்த 2 நாள் டைம், அதாவது 24, 25ஆம் தேதி 2 நாள் டைம் இருக்குது. 26ஆம் தேதி இந்த அலாட்மெண்ட் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்துடும். அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை எடுத்துகிட்டு தான் தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுங்கிற வீடியோவும் நம்ம என்ன சொல்லி உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு போகணும். ஒருவேளை செகண்ட் ஆப்ஷன் கொடுக்குறீங்க, மூவிங் அப்வர்ட். சரியா, அதாவது இப்போ இருக்கிற காலேஜை நான் ஏற்றுக்கிறேன், இருந்தாலும் இதுக்கு மேலே பெஸ்ட்டாக ஏதாவது காலேஜ் இருந்தால் கொடுங்க அப்படிங்கிறது செகண்ட் ஆப்ஷன். அந்த செகண்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போகணும். சரியா, எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறது அந்த பிடிஎஃப் ஃபைலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரியா, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது தேர்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே போக வேணாம். 3ஆம் தேதி காலையில் உங்களுக்கு புதுமையான கல்லூரி கிடச்சிச்சுன்னா 3ஆம் தேதி காலையில் புதுமையான கல்லூரி உங்களுக்கு கிடைக்கிற அப்டேட் வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு தேர்ட் அன்னைக்கு நீங்கள் அடுத்த ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு
சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் 4th ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் மூவ் ஆகிறீங்கன்னு அர்த்தம். 5th ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கவுன்சிலிங் விட்டு வெளியே போகிறேன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக நாட் அலாட்டட் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ஸை நான் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டேன் சார், என்னால் மாற்ற முடியுமா, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு சார், என்னால் மாற்ற முடியுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாற்றலாம். சரியா? டிஎஃப்சி போனீங்க அப்படின்னா அங்கே போய் அன்ஃப்ரீஸ் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? ரொம்ப முக்கியமாக நீங்கள் ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் வரீங்க, நாட் அலாட்டட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒகேஷனல், ஏன்னா ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் நிறைய பேருக்கு நாட் அலாட்டட் வந்திருக்கும். ஏன்னா நிறைய பசங்க சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியாமல் போட்டிருப்பாங்க. அதனால கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நாட் அலாட்டட் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். தேங்க்யூ.